வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி. வெல்கம் டு ரோஜாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் கையேந்திபவன் ஸ்டைலில் எப்படி தக்காளி சட்னி செய்கிறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு இப்போ நான் ஒரு சின்ன வெங்காயம் 25 எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை. சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா நீங்கள் பெரிய வெங்காயம் 3 கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நான் இது கூட கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நான் இது கூட காய்ந்த மிளகாய் ஆட் பண்ணிக்க போகிறேன். நான் ஒரு 6 காய்ந்த மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இது கூட சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு அதே நல்லா வதக்கிப்போம். இப்போது வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இப்போ நான் இது கூட கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்க போகிறேன். கருவேப்பிலையை ஆட் பண்ணிவிட்டு அதை சேர்த்து நல்லா மிக்ஸ். இப்போ நம்ம உப்பு ஆட் பண்ணிடலாம். இப்போ உப்பு ஆட் பண்ணிங்க அப்படின்னா வெங்காயம் கொஞ்சம் நமக்கு சீக்கிரமாக நல்லா வதங்கிடும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நான் இது கூட தக்காளி கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை ஆட் பண்ணிக்க போகிறேன். ஆட் பண்ணிவிட்டு தக்காளியும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கூட சேர்த்து ஒரு சின்ன துண்டு புளி ஆட் பண்ணிக்கலாம். புளி ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போது தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. வெங்காயம் தக்காளி இதை நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் மிக்சியில் கிரைண்ட் பண்ணிவிட்டு எடுத்துகிறேன். இப்போ நமக்கு சுவையான கையேந்திபவன் ஸ்டைலில் தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி தான். இதை நீங்கள் தோசை, இட்லி எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிடலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறந்துடாமல் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு ரெசிபியில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.